நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே தலைமுதல் கால் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல வாதம், பித்தம், சிலேத்துமம். வாதம் காற்று, பித்தம் நெருப்பு, சிலேத்துமம் நீர். இந்த மூன்றையும் சமப்படுத்தக்கூடிய அற்புதமான பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே தலைமுதல் கால் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக முதிரை பிராணாயாம பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லோருக்கும் உகந்த அற்புத பலனை கொடுக்கக்கூடிய வாத, பித்த, சிலேத்தும பிராணாயாம பயிற்சி. நம்ம உடம்புல வாதம் அப்படிங்கிறது காற்று. கால் பெருவிரலிருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் காற்றினுடைய தன்மை. அதில் ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, வயிறு உப்பிசம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏற்படும். பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு. வயிற்றுப்பகுதியிலிருந்து கழுத்து பகுதி வரைக்கும் நெருப்பினுடைய தன்மை. இந்த பித்தத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டை எரிதல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படும். சிலேத்துமம் அப்படிங்கிறது நீர். கழுத்து பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் நீரினுடைய தன்மை. அதில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது சைனஸ், ஆஸ்துமா, மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி, மண்டையில் நீர் கட்டுதல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். நமது சித்தர்கள், மகான்கள் இந்த வாத, பித்த, சிலேத்துமம் மூன்றும் சமமாக இயங்கக்கூடிய வயிற்றுமுறை பிராணாயாமம், மார்புமுறை பிராணாயாமம், தோள்பட்டை முறை பிராணாயாம பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூன்று பயிற்சிகளையுமே தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் இந்த பயிற்சிக்கு முயற்சிக்க வேண்டாம். மற்றவர்கள் எல்லோரும் அழகாக பயிற்சி பண்ணுங்கள். உடலில் வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி மூன்றும் கரெக்டாக இயங்கும். நோயில்லாமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ நம்ம முதல்ல வயிற்றுமுறை பிராணாயாம பயிற்சி வாதத்துக்கு பண்ண போகிறோம். இந்த 5 விரல் கைகளை இந்த மாதிரி வயிற்று பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 3 எண்ணத்தட்டி மூச்சை உள்ளடுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. 6 எண்ணத்தட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 3 எண்ணத்தட்டியும் 1 2 3. இது ஒரு முறை. இன்னொரு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வயிற்று பகுதியில். முதல்ல 3 மனசுக்குள்ளே நீட்டு மூச்சை உள்ளடுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 எண்ணத்தட்டி மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 3 எண்ணத்தட்டி 1 2 3. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளேயே 3 எண்ணத்தட்டி மூச்சை உள்ளழுங்க. 1 2 3. 3 எண்ணத்தட்டி மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 எண்ணத்தட்டி மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 3 எண்ணத்தட்டி 1 2 3. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கோங்க. இது வயிற்று முறை மூச்சு பயிற்சி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இது வாதத்துக்கு. இப்போ பித்தத்துக்கு, நெருப்புக்கு மார்பு முறை பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். லேடிஸ் 4 விரலையும் சைடில் அப்படி வச்சுக்கணும். லேடிஸ் 4 விரலையும் இப்படி சைடில் வச்சுக்கணும். ஜென்ஸ் ஆள்காட்டி விரல் ஜஸ்ட்டில் இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இன்னொரு பண்ணி காமிக்கிறீங்க. லேடிஸு 4 விரலையும் இந்த சைடில் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்ஸ் ஆண்கள் இந்த ஆள்காட்டி விரல் ஜஸ்ட்டில் டச் பண்ணட்டும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதே சேம் ரூல்ஸ் தான். 3 எண்ணத்தட்டி மூச்சை உள்ளழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 எண்ணத்தட்டி மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இது 1. இந்த மாதிரி 5 முறை பண்ணுறோம். இன்னொரு பண்ணுறேன். ஜென்ஸ் கையை இப்படி வச்சுக்கோங்க. லேடிஸ் 4 விரல் இப்படி சைடில் வச்சுக்கோங்க. ஜென்ஸு ஆள்காட்டி விரல் ஜஸ்ட்டில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளழுங்க. 1 2 3.
மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். 3 இடந்தடி மூச்சை உள்ளழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பித்தத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ சிலேத்துமம் நீருக்கு நம்ம தோள்பட்டை முறை பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துட்டு கை மேலே கொண்டாங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே விட்டுட்டு கைக்குள்ளே கொண்டாங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இன்னொரு தடவை பண்ணுறேன். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துட்டு கை மேலே கொண்டாங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே விட்டுட்டு கைக்குள்ளே கொண்டாங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துட்டு 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. இந்த மாதிரி 3 முறை இல்லை 5 முறை பண்ணிக்கணும். ஸோ இந்த பயிற்சி நமக்கு யோக சாஸ்திரத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி மூன்றும் சமமாக இயங்க செய்வதற்குரிய அற்புதமான பிராணாயாம பயிற்சி. காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள், வயதானவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். வாத நாடி நன்றாக இயங்கும், பித்த நாடி நன்றாக இயங்கும், சிலித்தும நாடி நன்றாக இயங்கும். நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.